உள்பிரகாரமாய் அல்ல, வெளிப்பிரகாரமாய் அல்ல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவரை முகமுகமாய் பார்க்கும்படியாய் இந்த பட்டணத்தில் எத்தனையோ லட்சங்கள் ஜனங்கள் இருந்த பொழுதும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து இந்த மாலை வேளையில் அவருடைய சமூகத்தில் அமர பண்ணியிருக்கிறார். அப்படியே வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே சத்தத்தை உயர்த்துங்க, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த பட்டணத்தின் காதுகளுக்கு கேட்கட்டும், பரிசுத்தரை ஒரு கூட்டம் ஆராதித்து கொண்டிருக்கிறதை. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாய் இந்த மாலை வேளையில் எங்களை காயப்பட்ட கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ஆழங்களை தெரிந்து கொள்ளும்படியாய், ஒரு வெளிச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டு பண்ணும்படியாய் இந்த மாலை வேளையை எங்களுக்கு விசேஷித்து தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, வெறும் மேல் புல்லுகளை மேய்க்கிற ஆண்டவரே மேய்ச்சலின் ஆடுகளாய் அல்ல, வேதத்தின் சாழத்திலிருந்து வேர்களின் சத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு கிருபையை இந்த சாயந்தர வேளையிலே எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு போல இந்த சாயங்கால வேளையிலே உம்மோடு கூட சஞ்சரிக்கிற கிருபையை கர்த்தர் நீர் தருவீராக. வேதத்தின் ஆழங்களை எங்களுக்கு போதிப்பீராக. ஆண்டவரே, வேதத்தின் ஆழங்களிலிருந்து எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனுடைய வார்த்தையே அல்ல, கர்த்தருடைய வார்த்தையே நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் எங்களுக்கு விடுதலை உண்டு, ஜீவன் உண்டு, சுகம் உண்டு, எதிர்காலங்கள் உண்டு. உம்முடைய வல்லமையான வார்த்தைகள் இந்த இடத்திலே கட்டவிழ்க்கப்படட்டும், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இந்த பலிபீடத்திலிருந்து புறப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய தகப்பனாரை மறைத்து எங்கள் பரலோகத்தின் தகப்பனார் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, நீர் நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் பேசுங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆம். உட்காருவோம். கர்த்தருடைய வேத பாடத்தை கேட்கும்படி அவளோடு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்த செய்தி எத்தனை பேருக்கு கிடைத்ததோ தெரியல. கிடைத்தவங்க கை வைத்து காட்டுங்க. கிடைக்காதவங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் முக்கியமான செய்திகள் அனுப்ப வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் உங்களுடைய பெயரோடு உங்களுடைய நம்பரையும் எழுதி கொடுத்தால் நாளையிலிருந்து அன்றன்றுள்ள அப்பமும் அதோடு கூட விசேஷமான முக்கியமான செய்திகளும் உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு உதவியாக இருக்கும். இந்த கடைசி காலத்தில் ஏனோக்கை குறித்து நாம் வாசிப்பதும் தியானிப்பதும் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஏனோக்கை பற்றி அறியும்போது ஏனோக்கில் ஏராளமான தேவனுடைய ரகசியங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கிறதோ அவ்வளவு தூரம் கடைசி காலத்தில் ஏனோக்கை பற்றி கர்த்தர் உணர்த்துவதின் காரணம் என்ன, கர்த்தருடைய வருகைக்கும் ஏனோக்குக்கும் என்ன சம்பந்தம் என்பதை குறித்து ஒரு 6 அல்லது 7 குறிப்புகளை உடைய மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு அவரை பற்றி மொத்தமே 3 புத்தகத்தில்தான், அதுவும் 8 வசனங்களில் மாத்திரம்தான் இந்த ஏனோக்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை, அந்த 8 வசனங்களை முதலாவது நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அதை தியானத்தோடு வாசிங்க. ஒரு முறை ஒரு முழு இரவு ஜெபத்துக்கு போயிருந்த போது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பேசினதை போல நான் உணர்ந்தேன். வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ ஊழியக்காரர், எத்தனையோ தீர்க்கதரிசிகள், ஆசாரிகள், ராஜாக்கள் இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நீ யாரை போல அமைத்து கொள்ள விருப்பப்படுகிறாய் என்பது போல எனக்குள்ள ஒரு உள் உணர்வு, ஒரு கேள்வி எழுந்தது. அநேக பரிசுத்தவான்களை நான் எண்ணி 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 பார்த்தேன். சில பரிசுத்தவான்களுடைய குறைகள் மனக்குன்பாய் முன்பாக வந்தது. கடைசியாக என்னுடைய உள்ளம் தெளிவாய் சொல்லிட்டு, நீ கர்த்தருடைய வருகையிலே போக வேண்டும் என்றால்
ஏனோக்கை குறித்து அதிகமாய் தியானம் செய். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனதைப் போல வருகை நாட்களிலே ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் காணாமற் போவார்கள். 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவனுடைய உள்ளம் அறுவடை மிகுதியாயிருக்கிறது தேவனே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவள் எடுத்துக்கொள்ளப்படுவாள், அடுத்தவள் கைவிடப்படுவாள். 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருப்பார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு காலங்கள் வேகமாய் ஓடி கடைசி காலத்துக்கு வந்துவிட்டோம். இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்புவதற்கு காலமல்ல, நம்முடைய கண்களே அவரை காணும். பழைய பாட்டில் யோபு பக்தன் சொன்னாரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பார், அவரை நான் காண்பேன். ஏனோக்கை பற்றி 3 இடங்கள்ல 8 வசனங்களில் எழுதியிருக்கிறது. முதலாவது அதை நான் வாசித்த பின்பு தொடர்ந்து இந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து ஏனோக்கை பற்றிய ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசூலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசூலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். 23ஆம் வசனம், ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இந்த 5 வசனங்களும் முதலாக ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. இரண்டாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கடைசியாக யூதாவின் நிருபம் 1வது அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். யூதாவின் நிருபம் ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. 14ஆம் 15ஆம் வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரிகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தார்.
இந்த 8 வசனங்களில் மட்டும்தான் இந்த ஏனோக்கை குறித்து நாம் வாசித்தறிகிறோம். கடைசியில யூதாவின் நிருபத்திலே எழுதும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் முன் வருகிறார் என்று முன் அறிவித்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு 2 வருகை இருந்தது. முதலாவது பாலகனாய் மீட்பராய் சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறவராய் வந்த ஒரு பகுதி. ஆதாமிலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு பின்பு மேசியாவாக அவர் உலகத்துக்கு வந்தார். ஏனோக்கு பக்தன் ஆண்டவருடைய 2வது வருகை குறித்து, நம்முடைய காலத்தில் நடக்க போற சம்பவத்தை குறித்து, ஆதாமிலிருந்து 6000 வருடங்கள் ஆகிவிட்ட போது நடக்க போறதை அவர் முன்னறிவித்தார். எப்படி ஏனோக்கால 6000 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தருடைய வருகை இருக்கும், அதை தீர்க்கதரிசனமாய் உரைக்க முடிந்தது. அதனுடைய ரகசியம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் தேவனோடு நடக்கிறார்களோ, உலகத்தின் சிற்றின்பங்களை விட்டு, உலகத்தின் ஆசாபாசங்களையும் பாவங்களையும் விட்டுவிட்டு கர்த்தரிலே தங்களுடைய கவனத்தை வைக்கிறவர்கள், விசுவாசத்தோடு ஆண்டவருடைய கைகளை பிடித்து கொள்ளுகிறவர்கள், கர்த்தர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் தேவனோடு நடக்கிறார்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தேவனோடு நடக்கிறவன் தேவனுடைய சிநேகிதனாய் மாறுகிறான். தேவனோடு நடக்கிறவன் அவரோடு கூட ஆழ்ந்த ஐக்கியத்திலே வருகிறான். தன்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் அறிவிக்காமல் சோதோம் குமாராவை நான் எப்படி அழிப்பேன், என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி சோதோமுக்கு வரப்போற அழிவுகளை குறித்து ஆபிரகாமுக்கு அவர் அறிவித்தார் என்று ஆதியாகமம் 18:18 நாம் வாசிக்கிறோம். சீஷர்கள் அவரோடு படுத்து உண்டு உறங்கி இருந்தபடியால் யோவான் 15:15 சொல்லுகிறார், இனி உங்களை நான் வேலைக்காரர் என்று சொல்லுவதில்லை, ஊழியக்காரர் என்று சொல்லுவதில்லை, உங்களை என்னுடைய சிநேகிதன் என்றேன். என்னுடைய பிதாவிடத்தில் நான் என்னென்ன கேள்விப்பட்டேனோ அவ்வளவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஏனோக்கு தேவனோடு நடந்தது மட்டுமல்ல, தேவனுடைய வாயாயிருந்து பின் வருகிறதை முன் அறிவிக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாய் ஒப்பு கொடுத்ததின் காரணம், அவர் தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தார், சிநேகிதனை போல நடந்தார், தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தமிழ் வேதாகமத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்கிற வார்த்தை இருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும்போது he walked with God, தேவனோடு நடந்தார், தேவனோடு நடந்தார். ஆச்சரியமான ஒரு காரியம். ஒரு கதை உண்டு. அதிகாலை 5 மணிக்கெல்லாம் ஆண்டவர் ஏனோக்கு மேலே ஆவல் கொண்டு அவனோடு கூட உறவாட வேண்டும் என்று அவனுடைய வீட்டுக்கு வருவாராம். 5 மணிக்கு கதவை தட்டுவார்.
ஏனோக் அப்படி கூப்பிடுவார். ஆண்டவரே வந்து விடுகிறேன், நீ எப்போ வருவீர் என்று தான் அவளோடு காத்திருந்தேன். காலை எழும்பி பல் விளக்கி முகம் கழுவி உங்களுடைய சத்தத்துக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். குதித்து வெளியே போவார். ஆண்டவருடைய கை பிடித்து 2 பேரும் நடந்து 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 பேசி பேசி எப்படி புதுமண தம்பதிகள் தங்களுக்கென்று ஒரு புது உலகத்தை உருவாக்கி மெய்மறந்து பேசிக்கொண்டு போவார்களோ அதுபோல ஏனோக்கு தேவனோடு கரம் பிடித்து நடக்க ஆரம்பித்தார். பல நாட்கள், பல வருடங்கள். ஒரு நாள் மனைவி கேட்டாள், ஏய்யா இந்த காலத்திலே சன்னியாசியா சாதுவா முனிவரா ரிஷியாவா எதை யமைமலை பக்கத்தில் ஒரு குகையை பார்த்து அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியதானே? உமக்கு எந்த குடும்பம், பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்களா இல்லையா பார்க்க காணும், யூனிஃபார்மு புது கிழிஞ்சு போச்சு, புதுசு எடுத்து கொடுக்க, எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள்னு, இது என்ன பக்தி இருக்க வேண்டியதான்? இப்படியா ஓவரா கடவுள் 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 இப்படி போனால் எப்படி? சண்டை. அடுத்த நாள் ஆண்டவர் வந்தார். ஏனோக், இந்த அம்மா வீட்டுக்குள்ள சொல்கிறாங்க, இன்னைக்கு வெளியே போனீர்னா கஞ்சி தாப்பா. இல்லை இல்லை, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், வெளியே குதிச்சு ஓடியே போயிட்டார். போக போக சண்டை பெருசாயிட்டே வந்தது. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டுட்டு எனக்கு பரலோகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு பரலோகமே பரலோகம் மாதிரி இல்லை, உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. ஏனோக்கு சொன்னார், அதை ஏன் கேட்குறீங்க ஆண்டவரே? எங்கள் வீட்டில் போக போக என் பெஞ்சதி வறுத்து எடுக்கிறா, பிள்ளைகளும் வளர்ந்துட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஏனோக்கு சொன்னார், இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பினா அவ்வளோதான், என்ன பூசை விழுமோ என்ன தொடப்பக்கட்ட அடி விழுமோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொன்னார், அப்போ ஒன்று செய்வோம், அப்படியே 2 பேரும் மேலே போயிடலாம். ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு அவர் காணப்படாமற் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. அதில் தேவ ரகசியம் என்ன? கர்த்தருடைய வருகையில் 2 கூட்டத்தார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். முதலாவது கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள் காணப்படாமற் போவார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கல்லறைக்குள்ளே தேவனுடைய ஆவி பலமாய் இறங்கும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று ரோமர் 8:11 வாசிக்கிறோம். பிரேத குழியில் உள்ளவர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே ஒரு எழுப்புதல் உண்டானது. எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைத்த போது அந்த எலும்புகளுக்குள் ஒரு அசைவு உண்டாகி தன் எலும்போடு அது சேரும்போது பெரிய சேனையாய், கர்த்தருடைய சேனையாய் எழும்பி நின்றது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கானானை நோக்கி யோசேப்பின் எலும்புகள் பயணமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டது கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்களுக்கு அடையாளம். யோசேப்பு மரித்து 430 வருஷங்கள் கழித்து அவனை வைத்திருந்த பெட்டிக்குள்ளிருந்து 430 வருஷம் ஆன பிறகு அந்த எலும்புகளை தோண்டி எடுத்தார்கள். அந்த எலும்புகளுக்குள்ளே உயிர்த்தெழுதலை நம்பிக்கை இருந்தது. அந்த எலும்புகளுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய வருகையை பற்றிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு 400 வருடங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்தார். அதற்கு பிறகு கானானை அவர்கள் சுதந்தரிக்க 31 ராஜாக்களோடு யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. எலும்புகளும் கூடவே போய்கொண்டு இருந்தது. முடிவில் எப்ரோனிலே மக்பேலா என்ற குகையிலே
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வைக்கப்பட்ட அதே குகையிலே அந்த எலும்புகள் அங்கே வைக்கப்பட்டன. காரணம் என்ன? யோசேப்பு சொன்னார், என் எலும்புகள் எகிப்துக்குள் இருக்கக்கூடாது. என் எலும்புகள் கர்த்தருடைய வருகையிலே என் முற்பிதாவாகிய ஆபிரகாம் உயிரோடு எழும்பும்போது, ஈசாக்கு, யாக்கோபு உயிரோடு எழும்பும்போது அவருடைய கரம் கோர்த்து நான் எழும்ப வேண்டும். இந்த கானானிலிருந்து பரம கானானுக்கு நான் செல்ல வேண்டும். முற்பிதாவாகிய ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசும்போது, உங்களுக்காக ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்க போல நான் அங்கே போக வேண்டும். வருகையின் அடுத்த பகுதிதான் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு தான் மரிப்பதில்லை என்று எண்ணினார். தன்னையும் இணைத்து தெசலோனிக்கேருக்கு எழுதும்போது, செகண்ட் சான்ஸ் தான் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு வருகிறது. முதல்ல அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிறிஸ்துக்குள்ளே மரித்தவர்கள், அவர்கள் கல்லறையிலிருந்து எழும்புவார்கள். சமுத்திரத்தில் மரித்திருந்தால் சமுத்திரம் ஒப்புவிக்கும், அவருடைய எலும்புகள் ஒன்று சேரும், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கர்த்தரிடத்தில் செல்வார்கள். உயிரோடு இருக்கிற நாம் மரித்தவர்களைப் போல எழும்ப போவதில்லை. நாம் மறுரூபமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு ஆவிக்குள்ளாகி இமைப்பொழுதிலே பரலோகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதின் பெரிய ரகசியமாக ஏனோக்கை ஆண்டவர் கர்த்தர் நிறுத்தியிருந்தார். ஏனோக்கு மட்டுமல்ல, இன்னொருவரையும் ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொண்டார். அவருடைய பேர் எலியா. ஏன் 2 பரிசுத்தவான்களை பழைய ஏற்பாட்டிலே நிறுத்தினார்? ஒரு பரிசுத்தவான் திருமணம் செய்தவர். ஏனோக்குக்கு மனைவி, பிள்ளைகள் இருந்தார்கள். தேவனோடு சஞ்சரித்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் எலியா திருமணம் செய்யாதவர், கர்த்தருக்கென்று தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர். எலியா மட்டுமே வேதத்தில் இருந்தால் ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க, கல்யாணம் கட்டாமல் இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும், கல்யாணம் கட்டினா நீ பெண்ணால் நீ தீட்டுப்பட்டவனாய் மாறிவிடுவாய், கல்யாணம் கட்டுனா உன்னால் போக முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் முன்னறிவிப்பாக திருமணம் செய்த ஏனோக்கையும் திருமணமே செய்யாத எலியாவையும் 2 பேரையும் நமக்கு முன்பாக நிறுத்தினார். இந்த யூதாவின் புஸ்தகத்திலே நமக்கு வாசிக்கிறோம், அடுத்த தேவ ரகசியம், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு குறிப்பிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்ன தேவ ரகசியம் இருக்கிறது பாருங்கள். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க ஆண்டவருக்கு 6 நாட்கள் தேவைப்பட்டது. 6ஆம் நாளின் முதற் பகுதியில் மிருகங்களை சிருஷ்டித்தார். 2வது பகுதியிலே மனுஷனை சிருஷ்டித்தார். சாத்தான் மிருகத்தை தெரிந்து கொண்டான், மனிதனை மிருகமாக்க தீர்மானித்தான். ஆண்டவர் மனிதனை தெரிந்து கொண்டார். 7ஆம் நாளிலே அவனை தன்னோடு ஓய்ந்திருக்கும்படி செய்தார். மனுஷனை தெரிந்து கொள்ளும்போது
அவனுக்கு தன்னுடைய சாயலை கொடுத்தார், ரூபத்தை கொடுத்தார், அவனுடைய நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மிருகங்களை தேடி வரவில்லை, மனிதனை தேடி வந்தார். 7ஆம் நாள் என்று சொல்வது கர்த்தருக்கு 7ஆம் நாளை தவிர மனுஷனுக்கு 1ஆம் நாள். 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்டான். 7ஆம் நாளிலே ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் என்றால் சிருஷ்டிக்கப்பட்ட உடனேயே அவன் தேவனோடு ஓய்ந்திருந்தார். நம்மை 6ஆம் நாளில் நம்ம ஓய்வு நாள் கொண்டாடுறதில்ல, வாரத்தின் முதல் நாளில் நம்ம கொண்டாடுகிறோம். அவர்களுக்கு ஓய்வு நாள், நமக்கு ஆராதனை நாள். சரி, ஆனால் ஒரு பெரிய ஓய்வு நாள் ஒன்று வரப்போகிறது. 6 நாளும் கர்த்தருடைய பார்வையிலே 6000 வருடங்கள். அவருக்கு 1000 வருடம் ஒரு நாளை போல இருக்கிறது. அப்போ 6000 ஆண்டுகள் ஆதாமை உருவாக்கிவிட்ட பின்பு இன்று வரைக்கும் 6000 ஆண்டுகள் கடந்திருக்கின்றன. அவருடைய பார்வையிலே இது 6 நாளை போல இருக்கிறது. 7ஆம் நாளிலே என்று சொல்லுவது இனி வரப்போகிற 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. அந்த 1000 வருஷமும் அவருக்கு ஒரு நாளை போல இருக்கிறது, 7ஆம் நாளை போல இருக்கிறது. வரப்போகிற 1000 வருஷம் அரசாங்கத்தில் நாம் ஆண்டவரோடு 1000 வருடங்களாய் மனமகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருப்போம். ஆகவேதான் 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, ஏனோக்கிலே ஆண்டவர் அவ்வளவு தேவ ரகசியங்களை வைத்தார். 6 தலைமுறை மனிதனை உண்டாக்கினதற்காக அவருடைய ஆவி போராடி கொண்டே இருந்தது. 7ஆம் சந்ததியிலே தோன்றின ஏனோக்கோடு அவர் இளைப்பாறினார். வரப்போற 1000 வருஷம் ஒரு இளைப்பாறுதலின் நாட்கள். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். சரி, ரொம்ப டீப்பாக போனாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ கதை சொல்லி கொண்டு போனால் நீங்களும் கவனிப்பீர்கள். எனக்கு ஒரு 10 வயதாக இருக்கும்போது ஒரு வீட்டு கூட்டம், ஒரு கிராம பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ண வந்தார். 10 வயசில் நான் கேட்ட பிரசங்கம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. தேவனோடு ஒரு மனுஷன் சஞ்சரிக்க முடியும் என்பது ஏனோக்குக்கு எப்படி தெரிந்தது? பிரசங்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார். எல்லாருக்கும் அப்படியே முடிச்சுட்டே இருந்தோம். அவர் சொன்னார், ஆதாமுக்கு பிறகு 6 தலைமுறையில் எத்தனையோ 1000 பேர் பெருகிட்டாங்க. தாத்தா ஒரு கதை சொல்லுங்க, ஏவாள் பாட்டி ஒரு கதை சொல்லுங்க. ஆதாம் கதை சொல்ல ஆரம்பிச்சார். எங்களை ஆண்டவர் மண்ணிலிருந்து அப்படியே உருவாக்குனார். ஒரு குயவன் பாத்திரத்தை வனைகிறது போல எங்களை வனைந்து அப்படியே உருவாக்குனார். பிறகு எங்களுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். நாங்கள் மனுஷராய் மாறினோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். தோட்டத்தில் இருந்த கனிக வர்க்கத்தை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி எல்லாத்தையும் ஆதாம அந்த கதையாக அந்த பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். எல்லா பிள்ளைகளும் ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ உங்ககிட்ட உலாவுன ஆண்டவர்
பகலின் குளிர்ச்சியான வேளையில் உங்களை தேடி வந்த ஆண்டவர் ஏன் இன்றைக்கு உங்களை தேடி வரல? இன்றைக்கு ஏன் உங்களை தேடி வரல? அவர் மாறாதவர்னு சொல்றீங்க, நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஏன் எனக்கு உங்களை தேடி வரல? சும்மா ஆண்டவர் மண்ணிலேருந்து உருவாக்குனாரெல்லாம் போய் டூப்பு யார்கிட்ட வந்து காது குத்துறீங்க, யார் காதில் பூ வைக்கிறீங்க, நாங்கள் நம்பவே மாட்டோம். இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகள்கிட்ட போய் இப்படி கதை சொல்ல முடியுமா? ஒன்றும் நம்பாதுங்க. கடவுள் தான் உங்களை உண்டாக்குனாருங்கிறதுக்கு என்னங்க அத்தாச்சு? ஆதாம் யோசி 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 அப்படியே யோசிச்சிட்டே இருந்தாராம். வயிற்றை தடவி தடவி தொப்பையை தடவி தடவி திடீர்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பாருங்க, நீங்கள் எல்லாம் தாய் வயிற்றில் இருந்தனால அந்த மார்க் தொப்புளுங்கிறது உங்களுக்கு இருக்கு. உலகத்திலேயே தொப்புள் இல்லாத 2 பேர் நானும் ஏவாள் பாட்டியும் தான். பாருங்க, ஒரே ஆச்சரியம். ஆமா, அப்போ தாத்தா சொல்றார் உண்மைதான். ஆதாமும் ஏவாளும் எந்த தாய் வயிற்றிலும் இருக்கல. அப்போதான் அவங்களுக்கு ஐடியா. எல்லாரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏனோக்கு கேட்டாரு, தாத்தா மறுபடியும் ஆண்டவர் நம்முடைய மத்தியில இறங்கி உலாவணும்னு சொன்னார். நீங்க எப்படி தேவனோடு நடந்தீங்களோ, எப்படி பகலின் குளிர்ச்சியான வேளையிலெல்லாம் ஆண்டவர் உங்களை தேடி வந்தாரோ, அதுபோல என்னையும் அவர் தேடி வரும்படி, நானும் அவரோடு கூட நடக்கும்படி நான் என்ன செய்தால் அவர் என்னோடு நடப்பார். ஆதாம் சொன்னார், நாங்கள் பாவம் செய்த போது ஆண்டவரே ஒரு ஆட்டு தோலை, ஒரு தோல் உடையை எங்களுக்கு வந்து உடுத்தினார். அந்த தோல் தான் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய தோல். அவருடைய இரத்தம் நம்ம மேல விழும்போது நாங்கள் செய்த பாவம் ஆண்டவரால் விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்த அந்த பாவம் அது நீங்கி போய் தேவனோடு ஒரு உறவு மறுபடியும் துளிர்க்கும். ஆண்டவரை விட்டு உங்களை தடுக்கிற ஒரே ஒரு முக்கியமான காரியம் பாவம். ஏசாயா 59:1-2 சொல்கிறது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்களுடைய பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. அந்த பாவத்தை நீக்க ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி, வேதம் சொல்லுகிறது நீதிமொழி 28:13 தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இப்போ புரிந்து கொண்டது ஏனோக்கு. ஒரு ஆட்டை கொண்டு வந்தார், தன்னுடைய பாவங்களுக்காக அடித்தார், அந்த இரத்தத்தினாலே தன்னை கழுவினார். இப்போது ஆண்டவருக்கு நேராய் விசுவாசத்தோடு கைகளை நீட்டினார். தகப்பனே, என் பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது. இனி நீர் உம்முடைய முகத்தை மறைக்கக்கூடாது. ஆதாமோடு இறங்கி உலாவினது போல எங்களோடு இறங்கி உலாவணும். அந்த கையை பரலோகத்திலிருந்து நீட்டப்பட்ட ஒரு கை பிடித்தது. உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன். அந்த ஆணி கடாவப்பட்ட இரத்தம் ஒழுகுகிற கரம்
அவருடைய கையை பிடித்தது. அன்று முதல் தேவனோடு நடக்க ஆரம்பித்தார். தேவனோடு நடக்க ஆரம்பித்தார். ஏனோக்கை பற்றிய ஒரு தேவ ரகசியம், அவருடைய பெற்றோர் அவருக்கு பெயர் வைக்கும்போது ஒரு நோக்கத்தோடு ஒரு தீர்மானத்தோடு பெயர் வைத்தார்கள். ஏனோக்கு என்ற வார்த்தைக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்டவன், உலகத்தை பிரிந்து வேறுபாட்டு ஒரு ஜீவியத்துக்குள்ளே காணப்படுகிறவன் என்ற எண்ணத்தோடு ஏனோக்கு என்ற வார்த்தைக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். 1 சாமுவேல் 23:25 சொல்லுகிறது, ஒருவனுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். அப்படியே அவனும் இருக்கிறான். பெற்றோர் பேர் வைக்கும்போது கண்ணாப்புதான் பேர் வச்சிடக்கூடாது. ராஜேஷ் கண்ணா பேர் வச்சேன்னா அவன் சினிமா பைத்தியமாக தான் இருப்பான். கமலஹாசன் பேர் வச்சா அவன் அந்த மாதிரி தான் இருப்பான். அதனால தான் நம்ம சொல்கிறது, இயேசுக்குள்ள வந்த பிறகு பழைய பேரை மாற்றணும். புறஜாதியாருடைய தெய்வங்களுடைய பெயரை வைத்தால் அவனுக்கு வேதனை பெருகும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். முழங்காலுக்கும் மொட்டத்தலைக்கும் முடிச்சு போட்டுட்டு இருக்க முடியாது, பழையது ஒளிந்து தான் போகணும். அந்த பெயரை வைத்து கொண்டிருந்தால் அதை உரிமை பாராட்டி சாத்தான் உள்ளே நுழைவான். ஆகவே கர்த்தருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு பெயரை வைக்கணுமே தவிர அந்நிய தேவருடைய பெயரை வைத்தால் அந்த பெயரை ஒரு நாளும் ஆண்டவர் ஜீவ புத்தகத்தில் எழுதப் போவதில்லை. அந்நிய தெய்வங்களின் பெயரை நான் அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சிலவங்க பேரை வச்சிருப்பாங்க. என்ன பேர்? சாமுவேல் கணேஷ். ஐயா, சாமுவேலுக்கு என்ன, சாமுவேலுக்கும் கணேசனுக்கும் என்ன ஐயா சம்பந்தம்? அவிசுவாசிக்கும் பேலியாளுக்கும் கிறிஸ்தவனுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்று கிறிஸ்தவனாரு, இல்லைன்னா அந்த பக்கம் இரு. இல்லை சும்மா ஏன் வீணா சாபத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவானு. அந்த பேரை வச்சுட்டு சாத்தம் உள்ள நம்ம தான் வீட்டு கதவை திறந்து வச்சுட்டு, நாய் வந்தால் நாயும் வரும், பூனையும் வரும், கழுதையும் வரும், எல்லாம் வரும். பெயர் வைக்கும்போது ஒருவனுடைய பேர் நாபால் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க பெற்றோர். நாபால்னா பைத்தியக்காரன்னு அர்த்தம். அவனுடைய மனைவி சொல்கிற, அவன் பேர் எப்படி இருக்கோ அவன் அப்படியே தான் இருக்கான், பைத்தியம். ஏனோக்கு, எனக்கு அந்த காலத்தில் பைபிள்லாம் அப்படி ஆராய்ச்சி பண்ணதில்லை. ஏனோக்கு நான் பிரதிஷ்டை பண்ணவேங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சிட்டேன், தேவன் பரலோகத்திலிருந்து பூமியை பார்த்து, நோக்கு பூமியின் குடிகளே என்னை நோக்கிப்பார். ஒரே ஒருத்தன் தான் அவரை நோக்கி பார்த்தான். அவன் தான் நோக்கு. பரலோகத்தை பார்த்தவன், இயேசு வருகிறாரா வரப்போறாருன்னு அவளோடு எதிர்பார்த்தவன், வருகைக்காக எப்போ எக்கால சத்தம் தொனிக்க போகுதுன்னு நோக்கி பார்த்தவன் ஏனோக்கு. மற்றவெல்லாம் பூமியையே நோக்கி பார்த்தான். அந்த பண்ணி எங்கே அருவருப்பு கிடக்கோ அதை நோக்கி பார்க்கிறது போல உலகத்தையும் சிற்றின்பத்தையும் மனுஷன் பார்த்து கொண்டு இருந்த போது அவன் ஒருவர் தான் பரலோகத்தை நோக்கி பார்த்தான். எவ்வளோ அருமையான ஒரு பெயர். ஏனோக்கினுடைய ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், ஆதியாகமம் 5:22 வாசிக்கும் போது ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஏனோக்கு மற்றவங்கள மாதிரி 900 வருஷம்லாம் எட்டல. ஆதாம் 930 வருஷம் உயிரோடு இருந்தார்.
மெத்துசுலா 969 வருஷம் உயிரோடு இருந்தார். நோவா 910 வருஷம் இருந்தார். 900 தாண்டினவன் நிறைய பக்தர்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆனால் அவருக்கென்று ஆண்டவர் ஒரு நேரத்தை கொடுத்திருந்தார். 365 வருடம். 365 வருஷத்தில் அவர் தேவனோட சஞ்சரித்த வருஷம் 300. அதாவது 65ஆம் வசனத்தில்தான் ஒரு மனுஷன் தேவனோட நடக்க முடியும் என்பதை அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட நாளிலிருந்து 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான். இதில் என்ன தேவ ரகசியம்? அவன் மொத்த நாள் 365, தேவனோடு நடந்த நாள் 300. இப்போ நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ளுவீர்களே என்று நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? 365 நாள். 365 என்பது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. எப்படி 365 என்ற கணக்கு இன்றைக்கு இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறதுக்கு முன்னாலேயே அந்த நாட்களிலே 300 என்பதற்கும் 365 என்பதற்கும் ஒரு தேவ ரகசியம் இருக்கிறது. சாதாரணமாக இந்த உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இந்த பூமியை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. ஒரு தடவை இந்த பூமி தன்னை தான் சுற்றி கொள்வதற்கு ஒரு நாள் ஆகிறது, 24 மணி நேரம் ஆகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ளுகிற அதே நேரத்தில் சூரியனையும் சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றி வருவதனாலே 4 காலங்கள், 12 மாதங்கள் பூமி இங்கே இருக்கிறது. தன்னைத்தானே அப்படியே சுற்றிக்கிட்டே சூரியனையும் சுற்றி வருகிறதற்கு 365 நாட்கள் ஆகிறது. இதில் என்ன தேவ ரகசியம்? ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னைத்தானே தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், மனைவி பிள்ளைகள், வேலைக்கு போகணும், அப்படி சுற்றி வந்தாலும் மல்கியா 4:2 நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தரை சுற்றி வரணும். அதுதான் பூரணம். அதுதான் பூரணம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சூரிய கணக்கு இல்லை. சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றுவதற்கு 300 நாட்கள் ஆகும். இந்த சந்திரன் என்ன செய்கிறது? பூமிக்கும் சூரியனுக்கு இடையே சரணம் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அது அமாவாசை ஆயிரும். சூரியனையே பார்த்து நடந்தா அது பௌர்ணமி ஆகும். சந்திரன் சூரியனை சுற்றி வருவதற்கு 300 நாட்கள் ஆகும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ என்னையே நோக்கி பார்த்தால் நீ பிரகாசிப்பாய். நீ எழுந்து பிரகாசிக்கணும்னா உன் முகம் என்னையே பார்த்து கொண்டிருக்கும். சூரியகாந்தியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய முகம், அதனுடைய அழகான மலர் காலையில் பார்த்தா கிழக்கு நோக்கி திரும்பி இருக்கும். சூரியன் போகிற இடம் பூரா அது திரும்பிகிட்டே இருக்கும். மாலையில் பார்த்தால் அந்த சூரியகாந்தி சூரியன் அஸ்தமிக்கிற இடம் பக்கமாய் திரும்பி இருக்கிற பார்க்கலாம். சியோன் என்ற வார்த்தைக்கு சூரியகாந்தி மலர் என்பது அர்த்தம். தேவனையே பார்த்து நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு அடையாளமாய் இருக்கிறது. 300 வருஷங்கள் அவனுடைய வாழ்க்கை பூரணமானது. நம்ம எத்தனை வருஷம் பூமியில் வாழ்கிறோம் என்பது அர்த்தமல்ல.
எப்போதும் தேவனுடைய முகத்தை பார்த்து நீங்கள் நடப்பீர்கள் என்றால் எக்கால சத்தம் தொனிக்கும் போது அவருடைய சமூகத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கு இடையில உலகமோ உலகத்தின் ஆசைச்சிகளோ வந்து உங்களுடைய வாழ்க்கையை அமாவாசையாக்கி விடாதபடி, உங்களுடைய வாழ்க்கை இருண்டு விடாதபடி கர்த்தரையே நோக்கி பார்க்கிற ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறார், ஏனோக்கு எப்படி தேவனோடு சஞ்சரித்தார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய அவர்கள் ஒருமித்து நடப்பார்களோ? 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் தான் ஒன்றா நடக்க முடியும். 2 காளை மாடுகள் வண்டியில் பூட்டி இருந்தால் ஒரே பக்கமாக போகும், நல்லா ஒழுங்காக நடக்கும். கழுதையையும் மாட்டையும் இணைத்தால் அது ஒழுங்காக போகாது. குடும்பத்தில் ஒன்று கழுதையாக இருக்கும், ஒன்று மாடாக இருக்கும், ஒன்று அந்த பக்கம் இழுக்கும். அதனால தான் கிறிஸ்துக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்படணும். கழுதையோடு ஒன்றா போய் பிணைக்கப்பட்டால் அந்த குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்காது. ஏனோக்கு தேவனோடு உலாவினார். காரணம், தேவனோடு ஒரு மனப்பாடு இருந்தது, தேவனோடு நல்ல ஐக்கியம் இருந்தது. ஒரு புருஷனும் மெஞ்சாதியும் காட்டு வழியாக போயிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குள்ளே என்ன மனக்கசப்போ தெரில, என்ன சண்டையோ தெரில. உருன்னு அந்த அம்மா இந்த பக்கம் திரும்பிட்டு போகுது, இவர் இந்த பக்கம் திரும்பி 2 பேரும் பக்கத்தில் போய் தான் நடக்கிறாங்க. ஆனால் சந்தோஷமா சிரிச்சோமா ஒன்றும் போகல. திடீர்னு அங்கே ஒரு 2 கழுதையை பார்த்தாரு புருஷன். கழுதையை பார்த்தோன்னே இவருக்கு ஏதோ சொல்லணும் போல தெரிஞ்சு, பெஞ்சதே ஒரு குத்தணும் போல தோணுச்சு. பாரு, உங்கள் உறவினர்கள், சொந்தக்காரன். அவ சொன்ன, ஆமாமா, உங்களை போய் கட்டினே, உங்கள் வழியில் அவங்க எல்லாம் சொந்தமாயிட்டாங்க. 2 பேரும் பேர் நடந்து போனாங்க. தேவனோடு நடக்கணும்னா அவர் பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவங்களாக இருக்கணும். தேவனோடு நடக்கிறன்னா அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்யணும். அவர் வெறுக்கிற காரியத்தையே செய்துட்டு இருக்கக்கூடாது. நல்ல ஒருமனப்பாடு இருந்தால்தான் ஒரு மனுஷன் தேவனோடே நடக்க முடியும். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுதியான கனிகளை கொடுப்பான். அவர் நம்முடைய திராட்சை செடியாயிருக்கிறார், நாம் அவரில் படர்கிற கொடியாயிருக்கிறோம். அவருடைய சாறு இடைவிடாமல் நமக்குள்ளே வருகிறது. அவருடைய கிருபையால் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கைக்கு நாம் கடந்து செல்வோம். எப்போதுமே என்னோட ஆண்டவர் வருகிறாரா? எப்போதுமே நான் அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? என் பிரியமே, என் ரூபவதியே என்று ஆண்டவர் என்னை அழைப்பாரா? தானியேல் அழைக்கும்போது அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். தாவீது என்றாலே பிரியமானவன் என்ற அர்த்தம். ஜெபிக்கும்போது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தான் தேவனோடு நடப்பார்கள். அடுத்து அவருடைய பெரிய ரகசியம், அவருடைய பிள்ளையை பற்றிய ஒரு ரகசியம். ஏனோக்குக்கு 65 வயதாகும்போது ஒரு குமாரனை பெற்றார். மெத்துசுலா என்ற பெயர் வைத்தார். அவனுடைய பெயரிலே ஒரு ரகசியம் இருந்தது. மெத்துசுலா என்ற வார்த்தைக்கு
இவன் மரிக்கும்போது அனுப்பப்படும் என்பது அர்த்தமாகும். என்ன அனுப்பப்படும்? அது ரகசியம். அது என்ன ரகசியம்? அவன் மரிக்கும்போது ஜலப்பிரளயம் அனுப்பப்படும். அவன் உயிரோடு இருக்கிற வரையிலும் ஜலப்பிரளயம் வராது. காரணம், அவன் ஒரு நீதிமானுடைய சந்ததி. அவன் இருக்கிற வரையிலும் ஜலப்பிரளயம் வராதபடி தடுத்து கொண்டிருக்கிற வல்லமை அவனுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அவன் மரித்து போகும்போது ஜலப்பிரளயம் வரும். ஏன் இதுவரை அந்தி கிறிஸ்து வரவில்லை? பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் இருக்கிற வரையிலும் அவர்கள் அந்தி கிறிஸ்துவை உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். 2 பெரிய தேவனுடைய வல்லமை அந்தி கிறிஸ்துடைய ஆவி தேசத்தில் கிரியை செய்ய முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கின்றன. ஒன்று பரிசுத்த ஆவியானவர், 2வது தேவனோட நடக்கிற நீதிமான்கள். எக்கால சத்தம் தொனிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பூமியை விட்டு பரிசுத்தவான்களை கூட்டிக் கொண்டு மத்திய ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்க, எப்படி எலியேசர் ரெபெக்காளை கூட்டிக் கொண்டு ஈசாக்கை சந்திக்க புறப்பட்டாரோ, அதுபோல மெத்துசூலா எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் காத்து கொண்டிருந்தார்கள். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ இல்லையோ, பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது பரிசுத்தவான்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பிறகு அந்தி கிறிஸ்துவை தடுப்பதற்கு எந்த ஆட்களும் இல்லை. ஆகவே அவன் திறந்த வீட்டிலே நாய் புகுவது போல இந்த உலகத்துக்குள்ளே அந்தி கிறிஸ்து ஆட்சி வந்துவிடும். மெத்துசலா என்ற வார்த்தைக்கு இவன் மரிக்கும் போது அனுப்பப்படும் என்பது அர்த்தம். ஏன் ஆண்டவர் ஏனோக்கை ஒரு குடும்பஸ்தனாய் வைத்திருந்தார்? அவருடைய ரகசியம் என்ன? மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம், 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், வெறும் ஆதாமை மட்டும் ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அல்லவா சிருஷ்டித்தார். ஆவி அவனிடத்திலே பூரணமாய் இருந்ததே, பின் ஏன் ஏவாளை சிருஷ்டித்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே. ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும், அது ஏனோக்கின் குடும்பமாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஏற்படுத்தினார். ஒரு மனுஷன் குடும்பத்திலே வாழ்ந்தாலும் தேவனோடு நடக்க முடியும். குடும்பத்தோடு வாழ்ந்தாலும், பிள்ளைகளோடு வாழ்ந்தாலும், மனைவியோடு வாழ்ந்தாலும், ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பமாய் ஆண்டவர் அதை மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் ரட்சிக்கிறதுக்கு ஒரே நோக்கம், உங்களுடைய குடும்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி உலாவ வேண்டும் என்பதுதான். ஏன் உங்களுக்கு குழந்தை செல்வங்களை கொடுக்கிறார்? ரொம்ப ஆச்சரியம். நான் நேற்று ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். ஐயா நல்ல வயசானவர், அவருடைய மகளுக்கு குழந்தை பிறக்க போதாக்குன்னு யோசித்தேன். அவங்க வீட்டுக்கு போனோடனே ஒய்ஃபை பார்த்தேன். நல்ல வெள்ளை முடி, டை அடிச்சிருக்காங்க, என்னால் சரியாக அடிக்கல, பாதி வெள்ளை மல்டி கலராக தெரியுது. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த தம்பதிகளுக்கு தான் முதல் குழந்தை பிறக்க போதான். கல்யாணம் கட்டி 17 வருஷம் ஆயிட்டு குழந்தை இல்லை பிரதர். நாங்கள் இன்னொரு சர்ச்சை போயிட்டு இருந்தோம், ஏலிம் சபைக்கு வந்தோம், என் மனைவி குழந்தை உண்டாயிட்டா.
எனக்கு நம்பவே முடியல. 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்து மார்க்கத்திலிருந்து வந்தோம், பயங்கர சாபம். இங்கே வியாழக்கிழமை வந்தபோது எல்லாம் பேய் துரத்துனாங்க, எல்லா சாபத்தையும் முறிச்சாங்க. ஒவ்வொரு வாரமும் நான் உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் நீங்கள் கூட எரிஞ்சு ஒழிஞ்சிங்க. ஒவ்வொரு வாரமும் வந்து நிற்கிறீங்களா, மற்றவங்கள ஜெபம் பண்ண கொஞ்சம் இடம் கொடுக்கூடாதுன்னு சொன்னீங்க. என்றாலும் எங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணோன்னு வந்தோம். கர்த்தருடைய பெரிய கிருபை. நிற கற்பிணியாக அந்த அம்மா இருந்தாங்க. டை அடிச்சிட்டு, அதுக்காக டை அடிக்கான்னு சொல்ல, நல்லா அடிங்க. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படியாக ஆண்டவர் ஒரு கிருபை செய்கிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஏனோக்குக்கு மெத்துசலா மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றான். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும். நானும் என் பிள்ளைகளும் சொல்லலை, என் சாமர்த்தியத்தால் பெற்று போட்ட என் பிள்ளைகள் சொல்லலை. நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், இந்த ஃபெர்டிலிட்டி ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், குழந்தை உண்டா இல்லை. நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சியோனில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராலே அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் விளங்குகிறோம். ஏசாயா 8:18 சொல்லுகிறார். அதுபோலதான் யோசுவா 24 அதிகாரம் 15 சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்பு. அப்போ ஏனோக்கு ஒரு விசுவாசம், நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். நாங்கள் குடும்பமாக, நானும் கர்த்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சியோனில் வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராலே நட்சத்திரங்களைப் போல அற்புதங்களாகவும் அடையாளங்களாக விளங்குகிறோம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. நான் இதோடு முடித்து கொள்ளுகிறேன். இன்னும் நிறைய அதில் தேவ ரகசியம் இருக்கிறது. எபிரேயர் 11 இன்னொரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். அவ்வளவு தேவ ரகசியங்கள் அடங்கினது. ஆகவே இந்த 8 வசனங்களையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். முதலாவது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரையிலும் 5 வசனங்கள் அதில் இருக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே தேவனுக்கு பிரியமானவன் என்று அழைக்கப்பட்டான். அடுத்தது யூதாவின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 14-15 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. எல்லாம் தேவ ரகசியங்கள், வருகைக்கு அடுத்த தேவ ரகசியங்கள். நாம் கர்த்தருடைய வருகையில் காணப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எழுதி வைத்த தேவ ரகசியங்கள். உண்மையாகவே இந்த ரகசியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து நாம் முடிக்க விரும்புகிறோம். பரலோக பிதாவே, உண்மையில விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை ஏற்றுக்கொள்ளும் போது பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கிருபையாய் கொடுத்தீரே. உம்மை அப்பா என்று அழைத்து உம்முடைய முகத்தை பார்க்கும் போதெல்லாம் உம்முடைய கிருபையும் அன்பையும் மனதுருக்கத்தையும் காருண்யத்தையும் உணர முடிகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அநாதைகள் அல்ல, திக்கற்றவர்கள் அல்ல, வானத்தின் கீழாய் திறந்து விடப்பட்டவர்கள் அல்ல. எங்களை அசுத்த ஆவிகளோ பிள்ளை சுனியமோ தொடராதபடி எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதற்காய் நன்றி. இப்போதும் மனதுருகி உம்முடைய கரங்களை வைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ, எங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை அறிந்து ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு.
அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சங்கீதம் 37:4 சொல்லுகிறபடி உம்முடைய பிள்ளைகளின் ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். தேசத்திலே திறந்த வாசலை தாரும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை கேட்கும்படியான கதவுகளை திறந்து வைத்திருக்கும்படி ஜெபிக்கிறேன். சகல சிறுசிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்ற வார்த்தை எங்களுடைய தேசத்தில் நிறைவேறட்டும். இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். உடைய பிள்ளைகள் திரும்பி செல்லும்போது தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ வல்லமை, தேவ கிருபை, தேவ காருண்யம், தேவ தூதர்கள் அவர்களை பின்தொடரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்ற தாவீதின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழுமையே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போகும்போது இந்த சிறிய புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பின்னால் வைக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காட் பிளஸ் யூ. இந்த புத்தகம் பேர் ஏனோக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதை அதிகமாய் ஆழ்ந்து தியானித்து இந்த புத்தகத்தை எழுதினேன்.